வியூவர்ஸ், மெதா ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம கார்த்திகை தீபம் சீரியலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேவதி கண் முழிச்ச உடனே ரேவதியை பார்க்க எல்லாருமே உள்ள போறாங்க. ரேவதி எல்லார்கிட்டயும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திகை மட்டும் கண்டிக்கவே இல்லை. ரேவதி சந்திரகலாவை பத்தி, சித்தி நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சந்திரகலா, ஆமா ரேவதி, உனக்கு அடிப்பட்டதுலேருந்து நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சந்திரகலா ரொம்ப சந்தோஷப்படுற. அப்பா இவ எல்லாத்தையுமே மறந்துட்டா, கடந்த 2 வருஷமா நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டான்னு உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிறாங்க. கார்த்தி தான் ரொம்பவே பாவம். ரேவதி பேசுறத பார்த்தா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ரேவதிக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னு. அதை நினைச்சு ரொம்ப கவலையோட நிக்கிறாரு. ரேவதி எல்லாரும் கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. எல்லாருமே அவங்க கூட நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜராஜன் வந்து மயில் கிட்ட சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள கார்த்தியை மட்டும் ரேவதி என்னன்னு கேட்கல அப்படின்னு. அப்ப மயில் சொல்றாங்க, வாங்க மாமா, நம்ம எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மயில் வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப நர்ஸ் வந்து, டாக்டர் உங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப டாக்டர் பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. ரேவதிக்கு நினைவாற்றல் நோய் ஏற்பட்டிருக்கு. அவங்க கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டாங்க. இந்த 2 வருஷத்துல அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா ஞாபகமே இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அவங்க கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துறேன்னு ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திரும்பி வரும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வரேன்னு சொல்லி பழைய விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கிட்ட எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி டாக்டர் கிட்ட திரும்பி கேட்குறாங்க, அப்போ இவங்களுக்கு எப்போதான் ஞாபகம் வரும்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, 1 வாரம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், ஏன் 1 வருஷத்துக்கு மேலே கூட ஆகலாம்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட கார்த்தி மனசு உடைஞ்சு போய் வெளியே போய் நிற்கிறாரு. மயில் வெளியே போய் கார்த்தி கிட்ட பேசுகிறாங்க, என்னப்பா கார்த்தி, இதுக்கே நீ மனசு உடைஞ்சா எப்படி? எல்லா பிரச்சனையும் நீ தான் சரி பண்ணி வைப்பேன், நீயே மனசு உடைஞ்சு போய் இருந்தா எப்படி மயில் கேக்குறாங்க. ஆனா உனக்குன்னு பிரச்சனை வரப்போ எங்களால கூட எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி மயில் வாங்கணும் சொல்றாரு. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கார்த்தி, ரேவதி உங்களை மறக்க மாட்டா, ரேவதிக்கு நீங்க தான் ரொம்ப உயிர், அதனால உங்களை மறக்க மாட்டா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு ரோகிணி கார்த்திகை பார்த்து சொல்றாங்க. ஆனா கார்த்திக் யார் என்ன சொன்னாலும் அவங்க மனசுக்குள்ள ரேவதி நம்மளை மறந்துட்டாலே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு. இந்த சைடு சந்திரா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு, ரேவதி பழசு எல்லாத்தையும் மறந்துட்டான்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. கார்த்திகோட கல்யாணம் ஆன விஷயம் அந்த கேள்வி எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு? நல்லது தானாவே நமக்கு நடக்குதுன்னு தெரியுதா? நம்ம 2 பேரும் கார்த்தி ரேவதியை பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் கோர்ட்டுன்னு எவ்வளவோ அலைஞ்சிருக்கோம். ஆனா கடவுளே பார்த்து அவங்க 2 பேரும் பிரிச்சுட்டாரு. இதுதான் சரியான சமயம். இதை வச்சு சந்திரா சாமுண்டரி கிட்ட ஒரு ட்ராக் போடுறாங்க. அந்த கார்த்திகே நம்ம வீட்டுல இருக்கணும், பேசாம அவனை வீட்டை விட்டு துரத்திரு, அவன் வெளியே போனாதான் நம்மளும் நல்லா இருப்போம், இந்த குடும்பமும் நல்லா இருப்போம்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு சந்திரா சொல்ல இதை பத்தி சாமுண்டரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, என்னக்கா இவ்வளவு யோசிக்கிறீங்க? நம்மளை பிரிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணா, நல்ல வேலை யார் பண்ண முடியுமோ, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டனால நம்ம 2 பேரும் பிரியாம ஒண்ணு சேர்ந்துட்டோம். இப்படிப்பட்ட ஆளை நம்ம வீட்டுல வச்சிருந்தானா அவ்வளவுதான், வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே உனக்கு எதிராக திருப்பி விட்டவன் அவனை வெளியே அனுப்ப ஏன் இப்படி யோசிக்கிற அப்படின்னு சந்திரா கேட்க, அப்படின்னு சாமுண்டேஸ்வரியை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சாமுண்டேஸ்வரிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. கார்த்தி ரேவதி பழைக்கிறதுக்காக எவ்வளவு பரிகாரம் எல்லாம் செஞ்சிருக்காங்க, அதை பத்திலாம் சாமுண்டேரி கொஞ்சம் கூட யோசிக்காம சந்திரா பேசுறத கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க. ஒரு பலாருன்னு சந்திராவை அறவிட வேணாம், அதெல்லாம் விட்டுட்டு சந்திரா சொன்னதுக்கு தலையாட்டிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அதுக்கு சாமுண்டேஸ்வரி சரின்னு சொல்லிட்டு ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே கார்த்திக்கும் வீட்டுக்கு போறாங்க. எல்லாரையும் வீட்டுக்குள்ள அலோ பண்ணும்போது சாமுண்டேஸ்வரி கார்த்திகை மட்டும் வீட்டுக்குள்ள அலோ பண்ணவே இல்லை. நீ மட்டும் வெளியே நில்லு, கொஞ்ச நேரத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வெளியே வராங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு என்னம்மா பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்க, சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும், ரேவதியே இவ்வளவு மறந்துட்டா, இனி இவனுக்கு இந்த வீட்டுல என்ன வேலை அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க. இதை கேட்ட ரோகிணி பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. என்னம்மா ரேவதி பழசெல்லாம் மறந்ததுனால கார்த்திகை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மயில் வாங்கணும் சொல்றாங்க, இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும், சின்னத்த வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சின்னத்தை தானே கார்த்தி எப்ப வீட்டை விட்டு வெளியே துரத்துன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, அதான் ரேவதிக்கு இப்படி நடந்தது சாதகமா வச்சுட்டு கார்த்தியை ஒரே இந்தியா வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு நினைச்சிட்டாங்க போல. நீங்க என்ன வேணாலும் முடிவெடுங்க, ஆனா நாங்க கொஞ்சம் கூட அதுக்கு இடமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரும். இப்ப வேணா ரேவதி கார்த்திகை மறந்துருக்கலாம், ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவளுக்கு ஞாபகம் வரதானே போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரேவதிக்கு எல்லாமே ஞாபகம் வரும். அப்ப கார்த்திகை எங்கன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எல்லாரும் கேட்க, அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க இங்க இருந்தா ரேவதி நீங்க யாருன்னு கேப்பா. ரேவதிக்கு எல்லா விஷயமே தானாதான் ஞாபகம் வரணுமே தவிர நம்ம எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்த ரேவதிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கார்த்திகை பத்த கேக்குறாங்க. அது ரேவதி உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிருமே. நான் இவன் மேல கோவத்திலேயோ பகையிலேயோ இவனை வீட்டை விட்டு அனுப்பல. என்னோட பொண்ணோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் நான் அவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றேன்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, சரி அத்தை, நீங்க உங்க பொண்ணு உயிருக்காக என்னை வீட்டை விட்டு அனுப்புறீங்க, அதை நான் மறுக்கல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா டாக்டர் என்ன சொன்னாங்க, ரேவதிக்கு பழைய ஞாபகம் எதுவுமே ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு தான் சொன்னாங்களே தவிர வீட்டை விட்டு யாரையும் வெளியே போக சொல்லல. அதனால நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி கார்த்தி கேக்குறாங்க. ரேவதி கழுத்துல நான் தாலி கட்டி இருக்கேன், அது மட்டும் இல்லாம கோர்ட்ல எங்களுக்கு டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்ல எங்க 2 பேரையும் 6 மாசம் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள ரேவதிக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு.
அதுக்காக என்னை வீட்டை விட்டு துரத்திட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை. கண்டிப்பா நீங்க என்னை வீட்டை விட்டு துரத்துனீங்கன்னா கோர்ட்டு கேஸ்னு போய் கண்டிப்பா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் வாங்க தான் செய்வேன். அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி என்னை அவ்வளவு ஈஸியாலாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட முடியாது. ஏன்னா என் பக்கம் எல்லாமே சாதகமா இருக்கு. ரேவதி வேணா என்ன மறந்துருக்கலாம், ஆனா எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆன விஷயம் உண்மை. நாங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டின்றது இந்த ஊருக்கே தெரியும். இதை மீறி உங்களால என்ன செய்ய முடியும்னு சாமுண்டீஸ்வரியை பார்த்து கார்த்தி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா இவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா எப்படி பேசுறான்னு, உன்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டான்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நான் ஒன்னும் எதிர்த்து உங்களை பேசணும்னு நான் நினைக்கல. என் பொண்டாட்டி விட்டு நான் பிரியக்கூடாதுன்னு மட்டும்தான் என் எண்ணத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காரு, நான் ரேவதி பக்கத்துல எப்பவுமே இருக்கணும், அவளை விட்டு போயிட்டேன்னா அவ உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் ரேவதியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கும் அவன் மேல அக்கறை இருக்கு. நான் எப்படி பழைய ஞாபகம்லாம் அவளுக்கு திரும்ப கொண்டு வர முடியுமோ அப்படி நான் கொண்டு வரேன். அதை தவிர்த்து அவளை கஷ்டப்படுத்தியோ வேதனைப்படுத்தியோ பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு எனக்கு என்ன கிடையாது. அப்படி நான் என்னைக்குமே நினைக்கவும் மாட்டேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு. சாமுண்டீஸ்வரியால எதுவுமே செய்ய முடியல. அப்பதான் ராஜராஜன் சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரேவதியோட புருஷன், கோர்ட்ல 6 மாசம் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல உங்களை யாருனாலையும் பிரிக்க முடியாதுன்னு ராஜராஜன் சொல்றாரு. ரேவதிக்கு பழசெல்லாம் எப்படி ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்னு கார்த்திக்கு தெரியும். இதோட கார்த்தியை வெளியே போக யாராவது சொன்னீங்க, நடக்கிறதே வேறன்னு ராஜராஜன் சொல்றாரு. வாங்க மாப்பிள்ள நம்ம உள்ள போலான்னு கார்த்தியை ராஜராஜன் கூட்டிட்டு போறாரு. அப்பதான் சந்திரா வந்து சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. அப்பதான் சிவனாண்டி கேக்குறாங்க, என்ன சந்திரா அங்க எப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் போன்ல பார்த்து பேச வேண்டிய விஷயம் கிடையாது, நேர்ல பேசுற விஷயம் அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. சந்திரா நேர்ல போய் சிவனாண்டியை பார்த்து பேசுறாங்க. பாத்தியா உன் கழுத்துல இருந்து தாலிய கலட்ட வச்சாங்களே அந்த கார்த்தியும் ரேவதியும், இப்ப அவங்களுக்கு என்ன நிலைமை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதை கேட்டு சந்திரா, ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான், நம்மள பிரிச்சவங்களுக்கு கடவுளா பார்த்து தண்டனை கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த ரேவதிக்கு எல்லாமே மறந்துருச்சு, உயிருக்கு உயிரா நேசிச்சா கார்த்தியவே மறந்துட்டா. இப்படி ஒரு நிலைமை ரேவதிக்கு தேவைதான். அது மட்டும் இல்லாம இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது பயன்படுத்தி ரேவதி கார்த்திய நிரந்தரமா பிரிச்சிடணும். அவன் கழுத்துல தாலியை இறங்க வச்சாலே இனி அவன் கழுத்துல தாலி ஏறவே விட மாட்டேன். எப்படியாவது கார்த்தியை அவகிட்ட இருந்து பிரிச்சு எப்படியாவது சாமுண்டீஸ்வரி அடிக்க அந்த வீட்டை நான் தான் ஆள போறேன். இதை யாருனாலுமே தடுக்க முடியாது. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க சரியான சந்தர்ப்பம். இதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். இப்ப நம்ம பக்கம் தாங்க காத்து வீசுது அப்படின்னு சந்திரா சிவனாண்டி கிட்ட சொல்ல, எப்படியோ சந்திரா நீ நினைச்சதை சாதிச்சாலே எனக்கு போதும், நீயும் நானும் பழைய மாதிரி ஒன்னா சேர்ந்து வாழணும். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் கிளம்பிடுறாங்க. இனிதான் கார்த்தியோட ஆட்டமே ஸ்டார்ட். இனி கார்த்தி யாருக்குமே பயப்பட போறது கிடையாது. கார்த்தி கல்யாண போட்டோவா அவங்க ரூம்ல மாட்டி வைக்கிறாரு. அதை பார்த்து ரேவதிக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குன்னு கார்த்தி சொல்றாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை பார்க்கும்போதுதான் நம்மளோட பழைய ஞாபகம்லாம் திரும்பி வரும்னு. இப்ப ரேவதி மறந்த எல்லா விஷயத்தையும் கார்த்தி எப்படி ஞாபகப்படுத்துறாருன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெட்ராஸ் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.